ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊர் சைடில் செய்கிற வேர்க்கடலை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது எங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் இது ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு அரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கிறேன், வேர்க்கடலை தேவையான அளவு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வெல்லம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியெலாம் இது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சுடு தண்ணி சேர்த்தா நம்மளால் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லா மாவுமே சுடு தண்ணியால் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. ஆக்சுவலாக இதோட பேர் கடலை ரொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். அரைச்சி பொடி பண்ண வேர்க்கடலையை ஒரு சட்டியில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் வேர்க்கடலையோடு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஆயில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி சுட்டுக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸ்பீடில் வச்சிங்கன்னா இது கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தி பண்ணிவிட்டு சூட்டோடையே நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். சூட்டோடையே மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக அதை உடையும். சூடாக இருக்கிறனால நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மாவுமே ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம். ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு சூட்டோட சூட்டாக போட்டு நம்ம பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கரண்டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டணும். இதை கிண்டினா தான் நல்லா டேஸ்டியாக வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிடும் நம்மளுக்கு. அதனால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.